ஹாய் ஆல். இன்னைக்கு பயாலஜியில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். நம்ம பயாலஜியோட பேஸான செல் அந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். செல் ஆர்கனல்ஸ்னால் என்னது, செல் டிவிஷன் எப்படி நடக்குது, எந்தெந்த செல்ஸில் என்னென்ன மாதிரி செல் டிவிஷன் நடக்கும் எல்லாமே நம்ம தரவாக பார்த்துட்டோம். ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அந்த நோட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மோர் தென் இனஃப். ஓகேங்களா? அடுத்து என்னன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக மேபி நான் எடுத்துருக்கணும், ஃபர்ஸ்ட் வீடியோவை இதுதான் அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் இது ரொம்ப பேசிக்குங்கனால நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நோட்ஸாக மட்டும் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் ஜஸ்ட் ஒரு வீடியோவாகவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னா இப்போ நம்ம ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு அனிமலோ இல்லை ஹியூமனையோ பார்த்து நம்ம லிவிங் திங்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா அவங்க கிட்ட ஒரு சில கேரக்டரை நம்மளால பார்க்க முடியும். அதை வச்சு தான் ஒரு பொருளை, அதாவது ஒரு அனிமலோ ஒரு ஆப்ஜெக்டிவோ நம்ம வந்து லிவிங்கா நான் லிவிங்கா நம்மளால சொல்ல முடியுது. கரெக்டுங்களா? அப்போ எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம தியரிட்டிக்கலா ஒரு விஷயத்த இல்லைன்னா ஒரு திங்கை வந்து லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா சொல்றோங்கிறத இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ எர்த் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நான் லிவிங் திங்ஸான மவுண்டெயின், பிளாட்டியோஸ் இது மாதிரிலாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து எர்த் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட்டான செமி சாலிட், ஃபுல் சாலிடா இல்லை செமி சாலிட். இப்போ நம்ம ஏரிமலையில வெடிச்சதுன்னா வால்கேனோ எரப்ட் ஆச்சுன்னா நம்மளுக்குள்ள இருந்து மேக்மா வருது இல்லைங்களா? நம்ம கோர்லேருந்து, ஏர்த்தோட கோர்லேருந்து வருது. அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஏர்த் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கூல்டவுன் ஆகி நம்மளுக்கு அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெயின் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சைனோ பாக்டீரியா நம்மளோட ஏர்த்தில் ஃபர்ஸ்ட் உருவான லிவிங் ஆர்கானிசம் எதுனா சைனோ பாக்டீரியா. அதுல இருந்து தான் இப்போ இருக்கிற எல்லாமே உருவாயிருக்கு. கரெக்டுங்களா? ஆனால் நம்மளோட பிளானட்ல நம்ம லிவிங் ஆர்கானிசமும் பார்க்க முடியுது, நான் லிவிங்கும் பார்க்க முடியுது. அப்போ லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஓகேங்களா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். லிவிங் ஆர்கானிசம்ஸோட டெஃபினிஷன் இதுதான். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் தோஸ் that show characteristics like growth, reproduction, metabolism, response to stimuli, movement, respiration, excretion and cellular organization. அதாவது ஒரு பொருளை நம்ம லிவிங் ஆர்கானிசம்னு எப்போ சொல்வோம்னா அது க்ரோ ஆகுது, இல்லை மூவ் பண்ணுது, இல்லை ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸ்டிமுலைனா இப்போ லைட் அடிச்சா மூவ் பண்ணுறது அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்டர்னலாக சேஞ்ச் ஆகுது, இப்போ டெம்பரேச்சர் மாறுது, அதுக்கு வந்து அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதே மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் வச்சு தான் ஒன்றை வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸை எங்கே கொஸ்டினாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக இது உங்களுக்கு டைரக்டாக ப்ரிலிம்ஸில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இதில் எதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பேசிக்காக அதில் வந்து ஏசெக்ஷுவல் இருக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. இதுலேருந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கேட்பாங்க. ஆல்வேஸ் உங்களுக்கு மெட்டபாலிசம் இருக்குன்னா அதுலேருந்து ரொம்ப பேசிக்காக கேட்குறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த டாபிக்லேருந்து தான் வரும். அதுவே மெட்டபாலிசமோ இல்லை ரீப்ரொடக்ஷன் பற்றியோ இன்டெப்த்தாக கேட்டாங்கன்னா அது வந்து அடுத்தடுத்த டாபிக்லேருந்து வரும். ஸோ இப்போ நம்ம மெட்டபாலிசமாக அப்படியே ஸ்கிப் பண்ணுறத விட இன்கேஸ் பேசிக்காக நம்ம பார்த்துட்டு போயிட்டோம்னா அந்த கொஸ்டின்ஸை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த டாப்பிக்கை உங்களுக்கு நான் வீடியோவாக தரேன். ஸோ இதெல்லாம் தான் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அதாவது ஒரு பொருளையோ ஒரு பொருளை வந்து ஆப்ஜெக்ட் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்கிறோன்னா இதெல்லாம் இருக்கணும். என்னெல்லாம் இருக்கணும்? அது க்ரோ ஆகணும். இப்போ பிளான்ட்னா வளருது நம்ம பார்க்குறோம். அனிமல் இப்போ ஒரு பூனைக்குட்டி இருக்குன்னா அது டே பை டே க்ரோ ஆகும். ஒரு 6 months நம்ம கழிச்சு பார்க்குறோம்னா அது கொஞ்சம் சைஸில் பிஹேவியர் எல்லாத்துலேயும் க்ரோ ஆகிருக்கும். கரெக்டுங்களா? அதுவே நம்ம ஸ்டோனை பார்க்குறோம்னா அது அப்படியே தான் இருக்க போகுது, அது க்ரோ ஆக போகிறது இல்லை இல்லைங்களா? ஸோ இது வந்து லிவிங் ஆர்கானிசமோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அடுத்தது நியூட்ரிஷன். அது வந்து ஏதாச்சும் ஒரு எனர்ஜியை கன்சியூம் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கும். இப்போ ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நியூட்ரிஷனும் தேவையில்லை. நம்ம தண்ணியில் போட்டாலும் நெருப்பில் போட்டாலும் அது எதுவுமே ஆக போகிறது இல்லை. பிகாஸ் அதுக்கு நியூட்ரிஷன் தேவையில்லை. ஸோ சன்லைட்டை மறைச்சாலும் சரி, தண்ணி இல்லாமல் வச்சுருந்தோம்னாலும் சரி அது இருக்க தான் போகுது. ஸோ நியூட்ரிஷன் அதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். அடுத்து மூவ்மெண்ட். இப்போ நம்ம நினைப்போம் பிளான்ட் வந்து மூவ் ஆகுறது இல்லையே, அது எப்படி நம்ம லிவிங் ஆர்கானிசம் இந்த கான்செப்ட்ல சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து
மஸ்ட் ஹேவ் கேரக்டர் கிடையாது. மூவ்மெண்ட் வந்து ஒரு சிலதுல பார்க்க முடியும், ஒரு சிலதுல பார்க்க முடியாது. அந்த மாதிரி கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட். ஓகேங்களா? அடுத்த மெட்டபாலிசம் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் நியூட்ரிஷன் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணறதுக்கு நம்மளுக்கு மெட்டபாலிசம் இருக்கும். அடுத்து ரீப்ரொடக்ஷன். லிவிங் ஆர்கானிசம்னாவே ரீப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணும். அடுத்து ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனா நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா? அந்த ரெஸ்பிரேஷன் கிடையாது. இது டெக்னிக்கலா பயாலஜிக்கல் டேர்ம் இது எப்படின்னா எனர்ஜியை வந்து எப்படி யூஸ் பண்றோம் அதுதான் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? இது வந்து இந்த டாபிக் அடுத்த ஸ்லைட்ல வரும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்தது இரிட்டபிலிட்டி. இரிட்டபிலிட்டினா ஒரு ஸ்டிமுலை எக்ஸ்டர்னலா சேஞ்ச் ஆகுறதுக்கு அந்த ஆர்கானிசம் எப்படி மாறுதுங்கிறத இரிட்டபிலிட்டி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் செடி இருக்கு. இப்போ சன் இருக்கும்போது அது சன்னா பார்த்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சன்லைட்டுக்கு அது ரியாக்ட் பண்ணுது. அதுதான் இரிட்டபிலிட்டி. இந்த தொட்டாச்சினிங்கி அந்த செடியால நம்ம தொட்டோம்னா அது அப்படியே ஷ்ரிங்க் ஆகுது, க்ளோஸ் ஆகிக்குது இல்லைங்களா? அதுவுமே நம்ம டச்சுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் இரிட்டபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்கிரீஷன். நியூட்ரிஷன் இருக்கு அப்படின்னா அது எக்ஸ்கிரீட்டும் பண்ணும், அது கன்சியூம் பண்றது. அதுவும் ஒன் ஆஃப் தி attribute ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அடுத்தது ஹோமியோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் செல்லுலார் லெவல்ல அதுக்குள்ள இருக்கிற செல்ஸ் லெவல்ல அது அதவே பார்த்துக்க முடியுது அப்படின்னா அதுதான் ஹோமியோஸ்டேசிஸ்னு சொல்லுவோம். அதாவது இப்போ செல் இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும். அதுக்கு வேணுங்க எனர்ஜி மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் பண்ணிடும். டிஎன்ஏ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். வாட்டர் அந்த சைட்டோபிளாசத்துல இருக்கும். அதே மாதிரி இது இறந்து போக போகுது அப்படின்னா இதுவே அடுத்த செல்லை ரெடி பண்ணிக்கும் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு. அப்ப என்ன ஆகுது? செல்லுலார் லெவல்ல செல் சஃபிஷியண்டா இருக்கு. வேற ஒரு செல்லையோ வேற எதையுமே டிபெண்ட் பண்ணாம இருக்கு. அதை தான் ஹோமியோஸ்டேசிஸ்னு சொல்லுவோம். அடுத்தது ரெஸ்பான்சிவ்னஸ் டு ஸ்டிமுலை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? அடுத்து செல்லுலார் ஆர்கனைசேஷன். செல் தான் லிவிங் ஆர்கானிசமோட பேஸ்ன்னு சொல்றோம். அப்போ செல்ஸ்னால ஆன எதுவா இருந்தாலும் லிவிங் ஆர்கானிசமா தான் இருக்கும். இப்ப நம்ம போய் ஒரு ஸ்டோன் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஆட்டம்ஸ்னால ஆகி இருக்குமே தவிர செல்ஸ் மாதிரி நம்ம எதுவும் பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம செல்லை ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னாவே அது வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது எல்லாம் தான் attributes ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அதாவது ஒரு பொருளை லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லும்போது பயாலஜிஸ்ட் எல்லாம் இந்த கிரைட்டீரியாலாம் இருக்கான்னு செக் பண்ணி தான் அதை வந்து லிவிங் திங்கா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பிளான்ட் இது மாதிரிலாம் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம சின்னதுலேருந்து பார்த்தனால நம்மளுக்கு டிஃபால்ட்டாக தெரியுது இதெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்னு. ஆனால் புதுசாக ஒரு ஸ்பீஷீஸ் கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா அது வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது இந்த ஆர்டிக் ஏரியாலலாம் ஃப்ரீஸ் ஆன ஐஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு சில வைரஸ் பாக்டீரியாலாம் எடுப்பாங்க. அந்த பாக்டீரியா லிவிங்கா இருக்கா இல்லை நான் லிவிங்கா இருக்காங்கிறத இந்த மாதிரி கிரைட்டீரியாலாம் வச்சுதான் செக் பண்ணி பார்ப்பாங்க பேசிக்கா. ஓகேங்களா? புதுசா கண்டுபிடிக்கும் போது அது லிவிங்கா நான் லிவிங்கான்னு கிளாசிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, நம்ம ஒன் பை ஒன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா செல்லுலார் ஆர்கனைசேஷன். நம்ம பார்த்தோம் ஒரு லிவிங் ஆர்கானிசம் உயிருள்ள பொருள் அப்படின்னாவே அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து செல் தான். ஒவ்வொரு செல்லா பில்ட் ஆகி தான் உங்களுக்கு டிஷ்யூ வரும். டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து தான் ஆர்கன் வரும். அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஆர்கானிசமா கூட மாறும். ஒரு சிலதெல்லாம் ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். அதெல்லாம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்லுவோம். பாக்டீரியா அதெல்லாம் ஒன் செல் ஆர்கானிசம். மல்டி செல்லுலார் நம்ம பிளான்ட் அனிமல் ஹியூமன்ஸ் எல்லாருமே சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு பொருளை பார்க்கலாம் அதுக்கு செல் இருக்கு நம்மளுக்கு தெரியுதுனாவே நம்ம அதை லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து growth. growthங்கிறது இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இன்ட்ரின்சிக் அப்படின்னா அதுக்குள்ளேயே நடக்கணும். வெளியே இருந்து எந்த ஒரு ஃபேக்டர் இல்லைன்னா ப்ரெஷரும் இல்லாம தானாவே அது நடக்குதுன்னா அது வந்து இன்ட்ரின்சிக்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளியே இருந்து ஒன்று ப்ரெஷர்னால மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நானா நினைச்சு படிக்கிறேன்னா நான் இன்ட்ரின்சிக்கா படிக்கிறேன். அதுவே எங்க அம்மா அப்பா நீ இந்த ஜாபுக்கு போனா பெட்டரா இருக்கும்னு நினைச்சு என்ன படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரின்சிக். நான் அப்பயும் படிக்கிறேன். ஆனா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால நான் படிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ லிவிங் ஆர்கானிசம்ல growth எப்படி இருக்கணும்? இன்ட்ரின்சிக்கா இருக்கணும். இப்போ growth வந்து எக்ஸ்ட்ரின்சிக்கா இருக்குன்னு எப்படி சொல்லலாம்னா மணல் மேடெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இல்லைன்னா நம்ம ரோடு இருக்குன்னா ரோட்டுக்கு பக்கத்துல மணல் மேடு மாதிரி உங்களுக்கு ஒரு சில ரோட்டு பக்கத்துலலாம் சேர்ந்துருக்கும். ஏன் அப்படின்னா காத்தடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகி அது அப்படியே ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அங்கேயும் growth இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லெவலை விட இப்ப மண்ணு மேல வந்திருக்கு. ஆனா அது எக்ஸ்ட்ரின்சிக். வெளியே வெஹிக்கல் மூவ்மெண்ட்னால விண்டு மூவ்மெண்ட்னால வளருது. அதுவே நம்ம ஒரு பிளான்ட் எடுக்கிறோம். அந்த பிளான்ட் எப்படி வளருது?
அது நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணி அதுவா வளருது. கரெக்ட்டுங்களா? அப்போ லிவிங் ஆர்கானிசம்ல growth எப்படி இருக்கும்னா இன்ட்ரின்சிக்கா தான் இருக்கும். அதுதான் ஒரு லிவிங் ஆர்கானிசமையும் நான் லிவிங் ஆர்கானிசமோட growthஐயும் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. அதுவே நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ல பார்த்தோம் அப்படின்னா growthம் ரீப்ரொடக்ஷனும் ஒன்னா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட உடம்புல செல்ஸ் இருக்கு, செல்ஸ் ஓல்ட் ஆகுது, அதுக்கப்புறம் நியூ செல்ஸ் வந்துருது. இந்த நியூ செல்ஸ் வர்றதை தான் நம்ம growthன்னு சொல்லுவோம். ஹைட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, இல்ல பழைய செல்ஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு புது செல்ஸ் வந்தாலும் சரி, அதை நம்ம growthன்னு சொல்லுவோம். அப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும், அது செத்து போக போகுது, லைஃப் எண்ட் ஆக போகுதுன்னா அதுவே ரீப்ரொடியூஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கும். கரெக்டுங்களா? அப்போ இது என்ன ஆகுது, ஒரு செல் ரீப்ளேஸும் ஆகுது, அடுத்த ஜென்ரேஷனும் வருது. அப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ல growth ரீப்ரொடக்ஷனும் ஒன்னா தான் இருக்கு. மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நான் லிவிங் திங்ஸ்ல எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால உங்களுக்கு growth நடக்குது. ஸோ லிவிங் திங்னாவே growth இன்ட்ரின்சிக்கா இருக்கணும், எக்ஸ்ட்ரின்சிக்கா இருந்தா அது நான் லிவிங் திங். அதே மாதிரி யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ல growthம் ரீப்ரொடக்ஷனும் ஒண்ணுதான். நம்மளோட மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ல தான் ரீப்ரொடக்ஷன் வேற மாதிரி இருக்கும், growthங்கிறது வேற மாதிரி இருக்கும். இது நான் உங்களுக்கு 11th பாட்னி புக்ல ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல நீங்க பாத்தீங்கன்னா 1.3 சம்திங் சப் டாபிக் நினைக்கிறேன், இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதான் வரும். அதுலதான் உங்களுக்கு நான் இது நோட்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு சிலது நான் வெளியிருந்தும் எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரீப்ரொடக்ஷன். இப்போ நம்ம எல்லா லிவிங் ஆர்கானிசமும் பார்க்குறோம். ஒரு செடினாலும் ஃப்ரூட் சீடுனால அடுத்த பிளான்ட்டுக்கு அது ரீப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வருது. அனிமல்ஸும் பார்க்குறோம், ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வருது. ஹியூமன்ஸும் அனிமல் தான். ஸோ ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் நம்ம பார்க்குறோம், ரீப்ரொடக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டருங்க மாதிரி. அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம்னால தான் அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ரெண்டு டைப்ல நடக்கும். ஒன்று ஏசெக்ஷுவல், இன்னொன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஒரு பேரண்ட் தான் இருக்கும். அந்த ஒரு பேரண்டே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆஃப்ஸ்ப்ரிங்கை கொண்டு வரும். ஜெனட்டிக் வேரியேஷனே இருக்காது. அதாவது இப்போ ஒரு செல் இருக்குன்னா அதோட பார்ட்டே தனியா போய் இன்னொரு செல்லா உருவாகுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஒரே பேரண்ட் அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வந்துடும். அதுவே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ரெண்டு பேரண்ட் இருக்கும். ரெண்டு பேரண்டோட கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஆஃப்ஸ்ப்ரிங் வரும். இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரண்ட் இருக்கு, அந்த பேரண்ட்லேருந்தே அடுத்த ஆஃப்ஸ்ப்ரிங்கும் வந்துடுது. அப்போ என்ன ஆகும்னா ஜீன் அப்படியே இருக்கும், ஜெனட்டிக் வேரியேஷனே இருக்காது. அதுவே இப்போ ரெண்டு செல் ஃபியூஸ் ஆகி அடுத்த ஆஃப்ஸ்ப்ரிங் வருதுன்னா இங்கிருந்து ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கும், இங்கிருந்து கொஞ்சம் ஜீன் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கும். அதனாலதான் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்ல தான் நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ வேரியேஷன் இருக்கு. ஆனா அதுவே நம்ம அந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஒவ்வொரு செல்லா இருக்கும் இல்லைங்களா, அதுதான் மோஸ்டா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அதுலலாம் பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது, ஏன்னா ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எல்லாம் எந்தெந்த மாதிரி நடக்கும்னா பைனரி ஃபிஷன், பட்டிங், அதுக்கப்புறமா கொனிடியா ஃபார்மேஷன், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜென்ரேஷன், புரோட்டோனிமா, இது எல்லாமே நம்ம ரீப்ரொடக்ஷன் டாபிக்ல இன்டெப்தா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். பிகாஸ் ப்ரிலிம்ஸ்ல சில டைம் இது ரெண்டும் எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மோடை ஃபாலோ பண்ணுதுன்னு கூட கேட்பாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு மோட் பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணனா இதுவே ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ அந்த டாபிக் வரும்போது நம்ம இன்டெப்தா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்காது, ஒரு பேரண்ட் தான் இருப்பாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ரெண்டு பேரண்ட் இருப்பாங்க, ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கும். ஜெனட்டிக் வேரியேஷன் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஹியூமன்ஸ் பார்க்குறோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, பார்க்க ஒரு மாதிரி இருக்காங்க, ஹைட் ஒரு மாதிரி இருக்கு, அதுதான் ஜெனட்டிக் வேரியேஷன் வச்சுக்கோங்களேன். ஜெனட்டிக் வேரியேஷன் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்னா எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் ஒரே வாய்ஸ், ஒரே ஃபேஸ் கட், ஒரே டேலண்ட், ஒரே ஸ்கில் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் ஜெனட்டிக் வேரியேஷன் இல்லாத டைம்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஸ்டிமுலைனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம என்ன ஸ்டிமுலேட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் பேசிக்கும் போது. ஸ்டிமுலைனா ஒன்றும் இல்லை, எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் நம்மளை ஏதாச்சும் ஒன்று பண்ண வைக்கிறது தான் ஸ்டிமுலை.
எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அதோட என்விரான்மெண்ட்னால ஸ்டிமுலேட் ஆகி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பைக்ல போகிறோம் அப்படின்னா ரொம்ப வெளிச்சமா அந்த ஹெட்லைட் ரொம்ப பிரைட்டா இருந்துச்சுன்னா நம்ம கண்ணு கூசும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணை வந்து ஷ்ரிங்க் பண்ணுவோம், கண்ணை மூட ட்ரை பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? அது நம்மளோட பாடி ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பாண்ட் பண்றது. ஏன்னா அந்த லைட் ரொம்ப பவரா இருக்கு நம்ம ஐஸ்க்கு அப்படின்னு. இதை வந்து அனிமல்ஸ்ல கான்சியஸ்னஸ்னு சொல்லுவோம். அதுவே பிளான்ட்ல நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இரிட்டபிலிட்டின்னு சொல்றோம். இப்போ வந்து அனிமல் ரியாக்ட் பண்ற மாதிரியே பிளான்ட் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாது. ஏன்னா பிளான்ட்டுக்கு நர்வஸ் சிஸ்டம் கிடையாது. ஆனா அதுவுமே எக்ஸ்டர்னலா இருக்கிற ஸ்டிமுலைக்கு ரியாக்ட் பண்ணுது. அதனால அதை வந்து இரிட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். ஆனா அனிமல்ஸ் ரியாக்ட் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. அதனால கான்சியஸ்னஸ்னு சொல்றோம். இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் யாருக்கு இருக்குன்னா ஹியூமன்ஸ்க்கு தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்குன்னு அனிமல்ஸ்க்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அனிமல்ஸை விட கான்சியஸ்னஸ் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஹியூமன்ஸ்க்கு இருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறத அனிமல்ஸில் கான்சியஸ்னஸ்னு சொல்கிறோம், பிளான்ஸில் இரிட்டபிலிட்டின்னு சொல்கிறோம். பிளான்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ லைட்டுக்கு இப்போ செடி வந்து சன்லைட்டுக்கு வந்து திரும்பும். ஐ மீன் அந்த சன்ஃப்ளவர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. சன்லைட் இருக்கும்போது அந்த சன்னை ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த ஃப்ளவர் வந்து மூவ் ஆகும். அது வந்து ஃபோட்டோட்ராபிசம்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்டிமுலை இங்கே என்னது சன்லைட், அதுக்கு தகுந்த மாதிரி இது ரெஸ்பாண்ட் பண்ணுது. அடுத்தது டச். இது நம்ம பார்த்தோம், அந்த செடி வந்து டச் பண்ணோம்னா அந்த இலையெல்லாம் க்ளோஸ் ஆகுது. அடுத்தது கிராவிட்டி. இப்போ ரூட்ஸ் இருக்குன்னா அந்த கிராவிட்டி புல்லுக்கு ரூட், அந்த செடியோட வேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி தான் வளருது. ஸ்டெம் எல்லாம் மேல் நோக்கி வளரும். ஆனால் ரூட் மட்டும் கீழ் நோக்கி வளரும். ஏன்னா அது கிராவிட்டிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் பிளான்ட்ஸ்ல இருக்க இரிட்டபிலிட்டி. அடுத்தது பார்த்தோம்னா ஹோமியோஸ்டேசிஸ். இது நம்ம சொன்ன செல்ஃப் ரெகுலேஷன் தட் எனேபிள்ஸ் லிவிங் ஆர்கானிசம் டு மெயின்டைன் அ ஸ்டேபிள் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஈவன் when the external condition change. ஸோ வெளியே இருக்கிற அது என்ன சேஞ்ச் ஆனாலும் இன்டர்னலாக அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா அதை ஹோமியோஸ்டேசிஸ்னு சொல்லுவோம். அது கூட சேர்த்து இன்னொன்று என்னன்னா எக்ஸ்டர்னலாக டிபெண்ட் பண்ணாமல் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஹோமியோஸ்டேசிஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னன்னா ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ எக்ஸ்டர்னலாக எவ்வளோ டெம்பரேச்சர் மாறிட்டே இருந்தாலும் நம்ம பாடிக்குள்ள இருக்க டெம்பரேச்சரை நம்ம ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுதான் ஹோமியோஸ்டேசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளியே ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ஆனால் இப்போ நான் பெட்ஷீட் போத்தாமல் என் பாடினால பழைய டெம்பரேச்சர் கொண்டு வர முடியாதுன்னா ஹோமியோஸ்டேசிஸ் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது எக்ஸ்டர்னலாக ஒரு பிளாங்கெட்டை நம்பி அது இருக்குது. ஆனால் இப்போ நம்ம நேச்சுரலாக நம்ம எப்படி இருக்கோம், பிளாங்கெட்டெல்லாம் எதுவும் வேணாம், என் பாடியே வெளியே சில்லுன்னு இருந்தாலும் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்க முடியும், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அடுத்தது பிளட் சுகர் ரெகுலேஷன் பை இன்சுலின். ஸோ சுகர் வந்து பிளட்ல எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது இன்சுலின் தான், கரெக்டுங்களா? அதாவது நம்மளோட கார்ப்ஸ் நீடை வந்து கார்ப்ஸ் வந்து குளுக்கோஸாக மாற்றி இந்த குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு எனர்ஜி ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணும், கரெக்டுங்களா? ஸோ இது ஒவ்வொரு செல்லையும் போய் ரீச் ஆகணும், அதுக்கு எவ்வளோ நீடு இருக்குது அதுக்கு போய் ரீச் ஆகிறத மெயின்டைன் பண்ணுறது தான் இன்சுலின். இது வந்து நம்ம அந்த சிஸ்டம் ஆர்கன் சிஸ்டம்ல நம்ம பார்ப்போம். அடுத்தது வாட்டர் பேலன்ஸ் டு ஸ்வெட்டிங் அண்ட் யூரின் ப்ரொடக்ஷன். நம்மளோட பாடியில வாட்டரும் பேலன்ஸ்டாக தான் வச்சுருக்கோம். அதாவது அது அதிகமாக போனால் தான் வாட்டர் ரிட்டென்ஷன்னு சொல்லுவோம். இந்த கால் ஃபேஸ் எல்லாம் வீங்கி இருக்கும் சில பேத்துக்கு. அதாவது நம்ம பாடி அப்போ ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணலைன்னு அர்த்தம். பை நேச்சுரலாக நம்ம பாடி எப்படி இருக்கணும், டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியணும், பிளட் சுகரை மெயின்டைன் பண்ண முடியணும், அதே மாதிரி வாட்டர் லெவலையும் நம்ம பாடியில் மெயின்டைன் பண்ணணும். சில இம்பேலன்ஸ் இல்லைன்னா ஹார்மோனல் ப்ராப்ளம்னால சில பேர் பாடினால அதை பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா அது வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ பை நேச்சுரலாக நம்ம எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறோம். வாட்டர் லெவல், குளுக்கோஸ் லெவல், டெம்பரேச்சர், இதுமாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்டர்னலாக எப்படி இருந்தாலும் சரி நம்ம பாடினால மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. அது பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்டை தான் ஹோமியோஸ்டேசிஸ்னு சொல்கிறோம். இதுவும் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர். அடுத்தது மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாடியில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தான் நம்ம வந்து மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குன்னா அவங்க வெயிட் போட மாட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிட்றதும் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிரும், அந்த டைஜஸ்ட் பண்ணி வர எனர்ஜியும் சீக்கிரமாக அது பேர்ன் பண்ணிடும். ஸோ அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவே ஒரு சில பேருக்கு மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏன் அவங்க வெயிட் போடுறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றது கம்மியாக இருந்தாலும் அவங்க பாடி அதை பேர்ன் பண்ணாது, அது ரொம்ப ஸ்லோவாக பண்ணும். அதனால தான் அவங்களுக்கு வந்து வெயிட் போடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டபாலிசம்னா நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது நம்ம பாடியில் நடக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும். ஓகேங்களா? அது வந்து அனபாலிசம், கேட்டபாலிசம்னு 2 டைப்ல இருக்கும். அனபாலிசம் அப்படின்னா பில்டிங் அப் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது
சின்ன சின்ன மாலிகுலை சேர்த்தி பெரிய மாலிகுலா கிரியேட் பண்றது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாப்பிட்றோம், அதுல இருந்து நம்மளுக்கு கார்ப்ஸ் வருது இல்லைங்களா? அந்த கார்ப்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ உடனே நீடு இல்லை. அப்ப என்ன ஆகும்னா அனபாலிசம் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம எடுத்துக்கிட்ட சின்ன சின்ன மாலிகுலா ஒன்னா சேர்த்தி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ். ஸோ நம்ம ப்ரோட்டீனாவே அமினோ ஆசிட் நினைப்போம். ஆனால் நிறைய டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். இப்போ என் பாடிக்கு ப்ரோட்டீன் வேணும், டிஷ்யூ பில்ட் பண்ணதுக்கோ இல்லைன்னா செல்ஸ் ரீஜென்ரேட் பண்ணதுக்கோ எனக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் சின்ன சின்ன அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தி தான் ப்ரோட்டீனை வந்து பில்ட் பண்ணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம குட்டி குட்டி கார்ப்ஸ் மாலிகுலை ஒன்னா சேர்த்தி அதை ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் நம்ம பாடி. அதுவே கேட்டபாலிசம் அப்படின்னா இந்த நான் ஸ்டோர் பண்ணி வச்சதை மறுபடியும் சின்ன சின்ன குளுக்கோஸ் மாலிகுலா பிரித்து நான் செல்ஸுக்கு அனுப்புனேன் அப்படின்னா அது வந்து கேட்டபாலிசம். ஓகேங்களா? ஸோ அனபாலிசம்னா சின்ன சின்னதாக சேர்த்தி பெரிய மாலிகுல் ஆக்குறது. கேட்டபாலிசம்னா பெரிய மாலிகுலை சின்ன மாலிகுலா மாற்றுறது. அது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா போதும். அந்த லெவலில் தான் நம்மளுக்கு வில்லியம்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் தென் லாஸ்ட்ல இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் கிடையாது. என்னென்ன கேரக்டர் அப்படின்னா எக்ஸ்கிரீஷன். இப்போ நம்ம மெட்டபாலிக் வேஸ்ட் நம்ம பாடியில் இருக்க வேஸ்ட்டை வந்து எக்ஸ்கிரீட் பண்ணுவோம். ஹியூமனாக இருந்தாலும் சரி பிளான்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்கிரீட் பண்ணும். எப்படின்னா பிளான்ட்ஸில் அந்த கம்ஸ் பிசின்னு சொல்லுவோம், அதில் வழியாக வரும். அதுவே அனிமல்ஸ்னால் நம்மளோட கிட்னி வந்து யூரினை ஃபில்டர் பண்ணும், ஸ்கின் ஸ்வெட்டை ஃபில்டர் பண்ணும், லங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் பண்ணுது. ஸோ இதுதான் எக்ஸ்கிரீஷன். லிவிங் ஆர்கானிசம்ஸ் இதை கண்டிப்பாக பண்ணும். அடுத்து நியூட்ரிஷன். லிவிங் ஆர்கானிசம் நம்ம பார்க்க நிறைய வேலை பண்ணுது, மூவ் பண்ணுது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கெல்லாம் அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அது நியூட்ரிஷன் எடுத்துக்கும். ஆட்டோட்ராஃபாக இருக்கும் இல்லைனா ஹெட்ரோட்ராஃபாக இருக்கும். ஆட்டோட்ராஃப்னா பிளான்ஸ், அதாவது அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு இப்போ ஸ்டார்ச் வேணும் அப்படின்னா அதுவே ஸ்டார்ச்சை மேக் பண்ணிக்கும். ஹெட்ரோட்ராஃப்னா நம்மளால ஃபுட்டை மேக் பண்ண முடியாது, ஆனால் இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் அனிமல். இப்போ நம்ம ஹியூமன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிளான்ட்ஸையும் கன்சியூம் பண்ணுவோம், அனிமலையும் கன்சியூம் பண்ணுவோம் நம்மளோட ஃபுட் நீடுக்காக. நம்மளுக்கு வேணுங்கிற குளுக்கோஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அதனால நம்ம ஹெட்ரோட்ரோஃப். அடுத்தது ரெஸ்பிரேஷன். இப்போ நம்ம சொன்ன ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட். இது வந்து நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணுறது கிடையாது. நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற எனர்ஜி வந்து ஃபுட்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இல்லைங்களா? அதை எடுக்கிறது தான் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜனோட பண்ணும். இப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் வேணும், கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல போய் அது என் ப்ராடக்டாக நம்மளுக்கு குளுக்கோஸாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அடுத்து விட்டமின்ஸாக எடுக்கும், கரெக்டுங்களா? அது எல்லாத்துக்கும் நம்ம பாடிக்கு குளுக்கோஸ் ஆக்சிஜன் தேவைப்படும். அதனால தான் நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்கோம்னு சொல்லுவோம். அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் தேவைப்படும், ஆக்சிஜன் தேவைப்படாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும், அதுவே அதோட ஃபுட்ல இருந்து ஸ்டார்ச்சோ குளுக்கோஸோ தான் எடுக்க போகுது. ஆனால் அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, கார்பன் டை ஆக்சைடு தான் தேவை. ஓகேங்களா? அதுதான் அனிரோபிக்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இந்த ஈஸ்ட். இப்போ நம்ம ஒரு ஈஸ்ட்டை ஒரு மாவில் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அது நல்லா ஸ்வெல் ஆயிருக்கும். ஏன்னா உள்ள வந்து ஏர் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது கார்பன் டை ஆக்சைடை வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இதை கன்சியூம் பண்ணியிருக்கும். கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸும் பண்ணும். அதாவது எப்படி சொல்லலாம்னா அது குளுக்கோஸ் எடுக்கிற இதுல இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? அதுவே ஒரு சில பாக்டீரியாலாம் உங்களுக்கு மீத்தேனை கூட ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த ஆக்சிஜன் இல்லாம சாப்பிடும்போது இந்த அனிமல்ஸ் வந்து ஃபுட்டை கன்சியூம் பண்ணி எனர்ஜியை மாற்றும் போது கார்பன் டை ஆக்சைடு சில ஆர்கானிசம்ஸ்க்கு தேவைப்படும், சில ஆர்கானிசம்ஸ்க்கு அது கூட தேவைப்படாம கூட இருக்கும். ஆனா எப்பவுமே எய்தர் மீத்தேன் இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஒரு சில பாக்டீரியாலாம் இருக்கு, அதெல்லாம் வால்கேனோக்குள்ள இருக்கும். வால்கேனோக்குள்ள எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருக்கும், கரெக்டுங்களா? அங்கேயுமே அது வந்து ஃபுட்டு சாப்பிடும், அதுக்கான எனர்ஜி வந்து அது எடுத்துட்டு இருக்கும். அங்க வந்து ஆக்சிஜன் இருக்காது. அப்ப அது என்ன பண்ணும்னா அங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இது மாதிரி இருக்கிறத வச்சுதான் அனேரோபிக் ரெஸ்பிரேஷனை ஃபாலோ பண்ணி ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது எய்தர் கார்பன் டை ஆக்சைடு ஆர்எல்ஸ் மீத்தேனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? அதனாலதான் உங்களுக்கு இந்த ஈஸ்ட் அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல பார்த்தோம்னா அந்த ப்ரூஃபிங், அதாவது இவ்வளோவா இருக்கிற பேட்டர் வந்து உங்களுக்கு இவ்வளோவா மாறுது, ஏர் ஃபில் ஆகி அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் அதனாலதான் நடக்குது. ஓகேங்களா?
அடுத்து லாஸ்டா மூவ்மெண்ட் ஆர் லோகோமோஷன். இது எல்லாத்துலயுமேலாம் இருக்காது. பிகாஸ் பிளான்ட்ஸ்னால மூவ் பண்ண முடியாது. பட் அதுவுமே ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான். ஸோ வாலண்டரி மூவ்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்டர்னல் மூவ்மெண்ட்டாகவும் இதை நம்ம பார்க்கலாம். சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங், மூவ்மெண்ட் ஆஃப் பிளட். இப்போ பிளட் வந்து நம்ம பாடிக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் இது நம்ம செல்ஸ்லயே பார்த்தோம் என்ன அப்படின்னு. அதே மாதிரி வாலண்டரி மூவ்மெண்ட் நம்ம அனிமல் இதெல்லாம் பார்க்குறோம். ஹியூமன்ஸ் எல்லாருமே நடப்பாங்க. அதுவுமே மூவ்மெண்ட் தான். ஸோ பிளான்ட்ஸ்ல நம்மளால வாலண்டரி மூவ்மெண்ட் பார்க்க முடியாது. பட் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங்கை வந்து பார்க்க முடியுது. கரெக்ட்டுங்களா? ஸோ எக்ஸ்டர்னலாக அது மூவ் ஆகலைனாலும் இன்டர்னல் மூவ்மெண்ட் இருந்தாலும் அதையும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ மூவ்மெண்ட் வந்து எல்லாத்துலேயும் நம்மளால பார்க்க முடியாது. பட் அதுவுமே ஒன் ஆஃப் தி கேரக்டர் தான். ஓகேங்களா? ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் டாபிக்குமே எண்ட் ஆகுது. அடுத்த டாபிக் வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன். அந்த டாபிக்ல பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த நோட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இதுலேருந்து கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.